நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழக அரசியலில் லேட்டஸ்ட் பரபரப்பு என்று பார்க்கும் பொழுது இரண்டு இருக்கிறது. ஒன்று, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியை விட்டு விலகிவிட்டார். அது மட்டுமில்ல, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சில முறை சந்தித்திருக்கிறார். திமுகவோடு இணைந்து விடுவாரா என்று பேசப்படும் இந்த நேரத்தில் தான் அவருக்கு பாஜகவிலிருந்தே கண்டன குரல்கள் எழுகின்றது. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனோடு அவருக்கு வார்த்தை மோதல் இருந்து வருகிறது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன அப்படின்னா, பீகாரில் எஸ்ஐஆர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலை தீவிரமாக மறுபரிசீலனை செய்வது, யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும், அதில் தேர்தல் ஆணையம் குறியாக இருக்காங்க. முதல்ல இதை பார்த்துட்டு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய விவகாரத்திற்கு வருவோம். தேர்தல் ஆணையம் பீகாரில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து சிலர் இங்கே வாக்காளர்களாக இருப்பதாக சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிங்க சொல்கிறாங்க. இதை ஆதரிக்கிற அரசியல் கட்சிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்கிறாங்க. அப்படி என்ன, வாக்காளர்களை சேர்க்குறாங்க, வாக்காளர்களை நீக்கிறாங்க. வாக்காளர் சேர்க்கணுன்னா அவங்க 11 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை காண்பிக்க வேண்டும். அந்த ஆவணத்தில் ஆதார் கார்டு இல்லை, தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்கிற ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. பலர் கொதித்து விட்டார்கள், எதிர்கட்சியெல்லாம் கொதித்து விட்டார்கள். இந்த ஐடி கார்டெல்லாம் செல்லாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எது செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் செல்லும் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் பீகாரில் முடித்த பிறகு பார்த்தா 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து காணாமல் போய்விட்டார்கள். எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள், நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இந்த 65 லட்சம் பேர் வேறு யாரும் கிடையாது. ஒன்று, இறந்து விட்டார்கள். இரண்டாவது, 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருப்பாங்க, அதான் 2 இடத்துல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டோம். மூணாவது, பர்மனெண்ட்டாக குடிபெயர்ந்திருப்பாங்க. இங்கே தான் வருது சர்ச்சை. பர்மனெண்ட்டாக குடிபெயர்ந்திருப்பாங்க, அவங்க பேரையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, இது நியாயமா? பர்மனெண்ட்டாக ஒருத்தர் குடிபெயர்றாங்க அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் தூக்கிடுவீங்களா? மறுபடியும் அவங்க பீகாருக்கு திரும்பி வரவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வச்சு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் குடிபெயர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுமார் 6.5 லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக இணைகிறார்கள் என்ற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. கூடிய விரைவில் இணையலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள்லாம் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிதம்பரமும் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீகார்லேருந்து குடிபெயர்ந்து இங்கே வராங்க, வேலை செய்கிறாங்க. அவங்க தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அவங்க தேர்தல் நேரத்தில் ஊருக்கு போய் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்துட்டீங்க, நீங்கள் இங்கே தான் வாக்களிக்கணும், நீங்கள் தமிழ்நாட்டில் தான் போய் வாக்களிக்கணும்னா அது செல்லுபடியாகுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் ஏற்கனவே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வளர்ச்சியில் எந்த கட்சி சிறப்பாக பண்ணியிருக்காங்க, இங்கே உள்ள மக்களுக்கான கல்வி அறிவு, அது மட்டும் இல்லை இங்கே உள்ள சமுதாய சூழல்கள், இங்கே உள்ள வளர்ச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். திடீரென வட மாநிலத்தவர்கள் 6.5 லட்சம் பேரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல்களில் சேர்த்தா அது நியாயமா? அவர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் அதிகமாக உள்ளே வந்தால் இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சிதம்பரம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கார். திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்கார். சீமான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கார். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இரண்டாவது சர்ச்சைக்கு நாம் வருவோம். அது என்ன இரண்டாவது சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை விட்டு விலகினதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், நான் பிரதமரை சந்திக்க முயற்சி செஞ்சேங்க, 6 முறை முயற்சி செஞ்சேன், ஆனால் எனக்கு எந்த பதிலுமே அளிக்கலை அப்படின்னு சொல்லி திரு ஓபிஎஸ் சொல்ல, அதற்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்ல, தன்னுடைய செல்ஃபோனை திறந்து காண்பித்து விட்டார். இங்கே பாருங்கள், நான் ப்ரூஃப் இருக்குது, மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், என் மெசேஜுக்கு ரிப்ளையே இல்லை, ஃபோன் பண்ணியிருக்கேன், 6 முறை முயற்சி பண்ணாங்க, அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக ஒரு வார்த்தை யுத்தம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசியது உங்கள் பார்வைக்கு.
இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல. அந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த கடிதம் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். 6 முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, எனக்கு அதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறது தான் ஆதாரமாக இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. உங்களை அவர் தொடர்பு கொள்ளிங்க சார் அப்படின்னா? நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இது ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். இருக்குங்க, கீழே இருக்கிறது என் குழு, அதான் பார்த்துருக்கேன். தேதி காலையில் ஒரு நிமிஷம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிய நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்ம தமிழக முதலமைச்சரை சந்திச்சிருப்பது வந்திருக்காப்ல. முழுக்க இது அவருடைய சந்தர்ப்பத்துக்காக தான் சந்திச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சாதாரண மனிதனையும் முதலமைச்சராகி அழகு பார்த்தார். ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சராக இருந்து மிகவும் கடினமான விஷயம். அதை செய்து காட்டினவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அவருக்கு அனைத்து வகையிலும் திமுகவினர் பல இடையூறுகளை கொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவருடன் போய் கூட்டணி என்பது முழுக்க இந்த அம்மாவுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல ராமநாதபுரத்தில் இருந்து அதிகப்படியான ஓட்டு வாங்கினார். அதிகபட்சமா 2வது இடம் வந்தார். இது முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஓட்டுகள் தான். அவர் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி அவர் ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தார். இன்னைக்கு இதை போய் சந்திச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்ல, அவர் நம்பி சென்ற எம்எல்ஏக்களுக்கும் அவரை சார்ந்த சமூகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இவர் செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும். பெரிய ஆள்கள்லாம் இருந்த போதும் அந்த அம்மா தேர்ந்தெடுத்தது இவரைத்தான் தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில ரொம்ப முக்கியமான ஓபிஸை தேர்ந்தெடுத்து அவரை ரொம்ப நம்பிக்கையோட செயல்பட்டாங்க. அந்த அம்மா ஒரு முக்கியமான பெரிய தொண்டர்களா இருந்த போதும் அந்த அவரை ஓபிஸை இப்படி ஒரு தேர்ந்தெடுத்து இவர் தான் இருக்கணும், இவர் தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கையில கொடுத்ததுக்கு சரியான ஒரு பாடத்தை இப்போ கப்பிச்சுட்டு உள்ள போய் அதுல சேர்மானம் பண்ணது மக்கள் ஓபிஎஸ் மேல ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. ஓபிஎஸ் திமுகவில் இணையலை, தமிழக முதல்வரை தான் பார்க்க போயிருக்காங்க. அதனால் ஒன்றும் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இல்லை. ஓபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. திமுகவில் போய் இணைஞ்ச அதிமுககாரங்க நிறைய பேர் முகவரி இல்லாமல் ஆயிருக்காங்க. பொது மேடையிலே சண்டை போடக்கூடிய நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டாருன்னு நாங்கள் நம்புகிறோம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கழகத்துக்கு சேர்றதாக மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. ஏற்கனவே அவர் சேர்ந்தாலுமே இப்போ வரவேற்கத்தக்கது தான். அவருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கிகள் இருக்கத்தான் செய்யுது. அதில் ஆட்சேபனை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத கட்சிகளுக்கு பின்னாடி செல்லாமல் ஒரு திராவிட கட்சியை நோக்கி வர்றது மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.